இவரு சத்தமா சொன்னது அவருடைய மாட்டுத் தொழுவத்துல இருக்கிற அவர் கணவருக்கும் கேட்டு, "ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டோமே!" அப்படின்னு அவர நோக்கி ஓடி வந்திருக்காரு. இவரு அதுங்காட்டியும் ஊர விட்டே போயிட்டாரு. இவரு திரும்பி வீட்டுக்கு ஓடி வந்திருக்காரு. பண்ணைய போய் பார்த்தா, அங்க எல்லா மாடுகளுமே இல்லாம போயிடுச்சு. 2டே 2 மாடுகள் மட்டும் தான் கட்டப்பட்டிருக்கு. தன்னோட தவற நெனச்சு அவரு வருந்தி தலையில கை வச்சுட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிருக்காரு. இத பார்த்து அவங்க மனைவி, "மாட்டுத் தொழுவத்துல இருக்கிற 2 மாட்டையும் கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க" அப்படின்னு சொன்னோனே, "நீ என்ன பைத்தியமா நீ? இருக்கிறதே 2 மாடு. அதையும் கொண்டு போய் நீ விக்க சொல்றியே! அவங்க எதையும் காதுல வாங்காம, நான் சொல்றத மட்டும் நீங்க செய்யுங்க. கொண்டு போய் முதல்ல அத வித்துட்டு வாங்க" அப்படின்னு வேகமா அவங்க வற்புறுத்தி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவரும் அந்த மாடுகள கூட்டிட்டு போய் நல்ல வளர்ந்த மாடுகள் அப்படிங்கிறதுனால சந்தையில நல்ல விலைக்கு அது விற்கப்பட்டிருக்கு. அந்த பணத்த வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு. அந்த பணத்த எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தவுடனே, அவங்க மனைவி ரொம்ப மகிழ்ச்சியோட அந்த பணத்த வாங்கிக்கிட்டு, "இப்போ போய் மாட்டுத் தொழுவத்த பாருங்க" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்க போய் பார்த்தா, திரும்பியும் 2 மாடுகள் இருக்கு. இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. "எப்படி இந்த மாடுகள் இங்க வந்தது? புதுசா எப்படி 2 மாடு வந்திருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல போய் கேட்கிறாரு. அந்த ஞானி உங்களுக்கு சாபம் குடுத்தாருல்ல, "என்ன நடந்தாலும், நீங்க ஏது பண்ணாலும், அந்த மாட்டுத் தொழுவத்துல 2 மாடு தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு 2 மாடு இருக்குன்னு சொன்னார்ல, இந்த மாட கொண்டு போய் நம்ம சந்தையில வித்தோம்னா, எப்பயுமே நம்ம பண்ணையில 2 மாடு இருந்துகிட்டு இருக்கும் தானே அவரு சாபம் விட்டாரு. அப்ப அடுத்தது 2 மாடு வரணும்ல. அவருடைய சாபத்தையே நம்ம வரமா மாத்துவோம் அப்படின்னு அவங்க இதே வேலையா டெய்லியும் 2, 2 மாடுகள கொண்டு போய் சந்தையில வித்துட்டு வரதை வழக்கமா கொண்டிருக்காங்க. அத விட முன்ன இருந்தத விட மிகப்பெரிய பணக்காரரா மாறி வந்திருக்காரு. வாழ்க்கையில எந்த ஒரு மனிதனுக்கும் கஷ்டம் வரும். ஆனா, அந்த நேரத்துல தக்க ஆலோசனை குடுக்குற மனைவியா உங்க மனைவி இருந்தாங்கன்னா, இந்த மாரி இக்கட்டான சூழ்நிலையில ரொம்ப மனசு சோர்வடைஞ்சு, என்னடா பண்றதுன்னு இருக்கிற நெலைமையில, உங்க மனைவி உங்களுக்கு ஆலோசனை சரியான விதத்துல குடுக்குறாங்களா அப்படின்னு இருந்தா, அத ஈகோவால அத செயல்படுத்தாம விட்டுறாம, அத உங்க வாழ்க்கையில செயல்படுத்துனீங்கன்னா, உங்க மனைவியோடைய சிறந்த ஆலோசனைய கேட்கிற மாரி இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்களும் முன்னேற்றம் அடையலாம். சிறந்த அறிவுரைகள மனைவி மட்டும் இல்ல, யாரு சொன்னாலும் நாம வாழ்க்கையில ஏத்துக்கலாம்.